ஷஅபான் மாதத்தினுடைய 8வது நாளில் நாம் இருக்கிறோம். வரக்கூடிய வியாழன் பின்னேரம் ஜும்மாவுடைய இரவு லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவாக இருக்கும். பராஅத்துடைய இரவாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை சிறப்பாக்கி இருக்கிறான், சில நாட்களை சிறப்பாக்கி இருக்கிறான், சில இரவுகளை சிறப்பாக்கி இருக்கிறான். அந்த மாதத்தினுடைய, அந்த நாளினுடைய, அந்த இரவினுடைய சிறப்பை வேறு எந்த ஒரு காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதம் சிறப்பான ஒரு மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துர்ஃபஉ ஃபீஹி அமாலுல் இபாத், அடியார்களுடைய நன்மைகள், அமல் இபாதத்கள் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு மிக சிறப்பான ஒரு இரவு. லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது நாளினுடைய இரவு. லைலத்துல் பராஅ, ஷப்பே பராஅ, பராஅத்துடைய இரவு என்று சொல்லப்படும். ஹைருல் குரூன்களாகிய, சிறந்த நூற்றாண்டுடையவர்களாகிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள் இந்த பராஅத்துடைய இரவை ஹயாத்தாக்கினார்கள். அந்த இரவில் அதிகமான அமல் இபாதத்களை செய்தார்கள். பராஅத்துடைய இரவு சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் ضعீஃபான, பலகீனமான ஹதீஸ்கள். ஆனால் பிகஸ்ரத்தி துருக், அதிகமான ராவிகள் பராஅத்துடைய இரவு சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவிப்பதினால் பலம் பொருந்திய ஹதீஸாக மாறுகிறது. பொதுவாக முஹத்திஸூன்களுடைய ஒரு தரீகா, ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஹதீஸ் பலகீனமான ஒரு செய்தியாக அது இருந்தாலும் பல ராவிகள் அறிவிக்கும் போது பிகஸ்ரத்தி துருக், அதிகமான ராவிகள் அறிவிப்பதின் மூலம் அந்த செய்தி உறுதியான செய்தியாக மாறிவிடும். பராஅத்துடைய இரவினுடைய சிறப்பு சம்பந்தமாக 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், 14-15 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். எனவே அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், பிகஸ்ரத்தி துருக், அதிகமான ராவிகள் இது சம்பந்தமான ஹதீஸை அறிவிப்பதினால் இந்த இரவுக்கு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது என்று பதிவு செய்கிறார்கள். எங்களுடைய நாட்டில் 100% ஷாஃபிஈ மத்ஹபை பின்பற்றக்கூடியவர்கள். அதனால் என்னுடைய இந்த பயான், என்னுடைய இந்த பஹஸ் ஆராய்ச்சி ஷாஃபிஈ மத்ஹபை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஷாஃபிஈ மத்ஹபுடைய உலமாக்கள் ஃபத்வாவில் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் முற்படுத்துவார்கள். மிஸ்ரிகள், மசரிகள், ஈஜிப்டை சேர்ந்த அறிஞர்கள் இமாம் ரமலியை ஃபத்வாவுடைய விடயத்தில் முற்படுத்துவார்கள். மிஸ்ர் அல்லாத மற்ற பகுதியில் வாழக்கூடிய ஷாஃபிஈ அறிஞர்கள் இமாம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை முற்படுத்துவார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் ஃபதாவல் குப்ரா அல் ஃபிக்ஹியா என்ற அவருடைய நூலில் பராஅத்துடைய இரவு சம்பந்தமாக எழுதிவிட்டு, வல் ஹாசில், சுருக்கம் என்னவென்றால், அன்ன லிஹாதிஹில் லைலத்தி ஃபضலா, இந்த இரவுக்கு தனித்துவமான சிறப்பு இருக்கிறது. வஅன்னஹு யகஉ ஃபீஹி மக்ஃபிரத்தும் மக்ஸூஸா வஸ்திஜாபத்தும் மக்ஸூஸா, இந்த இரவில் அல்லாஹ் தஆலா விசேஷமாக பாவ மன்னிப்பை வழங்குகிறான். விசேஷமாக இந்த இரவில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். சாதாரணமாக எங்களுடைய வீட்டில் இருந்து துஆ செய்வதும் கஅபாவுடைய கதவை பிடித்து துஆ செய்வதும் ஒன்றாகாது. சாதாரண நேரத்தில் துஆ செய்வதும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் சுஜூதில் இருந்து துஆ செய்வதும் சமமாகாது. அதே போன்றுதான் பராஅத்துடைய இரவில் கேட்கப்படக்கூடிய துஆ
சிறப்பு வாய்ந்த துஆ, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீஹி, பராத்துடைய இரவில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தலை சிறந்த ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விரிவுரையாளர், அவர் சொல்கிறார், இந்த இரவுக்கு 4 பெயர்கள் இருக்கிறது. முதலாவது பெயர் அல்-லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்தான இரவு. இரண்டாவது பெயர் லைலத்துல் பராஆ, பராஅத்துடைய இரவு, நரகவாசிகள் விடுதலை பெறக்கூடிய இரவு. லைலத்துல் ஸக், லைலத்துல் கத்ர் என்று 4 பெயர்களை பதிவு செய்கிறார்கள். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, குர்ஆனை நாம் பரக்கத்தான ஒரு இரவில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில முஃபஸ்ஸிரூன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த லைலத்துல் முபாரக்கா என்பது பராத்துடைய இரவை குறிக்கிறது. அநேகமான அறிஞர்கள் லைலத்துல் கத்ர் ரமதானுடைய 27வது நாளை தான் குறிப்பிடுகிறார்கள். சில அறிஞர்கள் இப்படியும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் போது லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15வது நாளினுடைய இரவுக்கு தனித்துவமான சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அதனாலதான் பழைய காலங்களில் பராத்துடைய இரவு வந்தால் நிறைய இபாதத்துகள் செய்வார்கள், ரொட்டி சுட்டு சதகா செய்வார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? உஸ்மானிய கிலாஃபத்தின் போது முஹம்மது ஃபாத்திஹ், முராத் சானி, அப்துல் ஹமீத் சானி, சலீமுல் அவ்வல் இவர்களுடைய ஆட்சியுடைய காலம். துருக்கியுடைய மஸ்ஜிதுகள் எல்லாம் அந்த ஷாபானுடைய 15வது நாளுடைய இரவில் மஸ்ஜிதுகள் திறக்கப்பட்டு இருக்கும். பாதைகளை விண்விளக்குகளின் மூலம் அலங்கரித்திருப்பார்கள். நிறைய சதகாக்கள், ஹல்வாக்கள், இனிப்பு பண்டங்கள் பரிமாறப்படும். கைருல் குர்ஆன்களாகிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள் இந்த இரவை ஹயாத்தாக்கியதாக அறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அக்பாரு மக்கா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது, மக்காவின் செய்திகள். இமாம் ஃபாக்கிஹி ரஹிமஹுல்லாஹ் அந்த கிதாபில் மக்காவாசிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை ஞாபகம் செய்கிறார், எழுதுகிறார். அதை எழுதும் போது ஷஅபானுடைய 15வது நாளினுடைய இரவில் மக்காவாசிகள் அந்த இரவை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவார்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், கஅபாவை தவாஃப் செய்வார்கள். அந்த இரவை மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முதல் அமல் இபாதத்தின் மூலம் செழிப்பாக்கினார்கள் என்று பதிவு செய்கிறார்கள். இந்த இரவினுடைய சிறப்பை மறுக்கக்கூடியவர்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைக்கக்கூடியவர்கள். அந்த ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பதிவு செய்கிறார்கள், தவாயிஃபு மின் பஅதி ஸலஃப் கானூ யகூமுனஹா, ஸலஃபு ஸாலிஹீன்களில் முன்னால் வாழ்ந்த சிறந்த நல்லடியார்களில் நிறைய கூட்டத்தினர்கள் இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தாயிஃபா ஒரு கூட்டம் என்று சொல்லவில்லை, தவாயிஃப் ஸலஃபு ஸாலிஹீன்களில் நிறைய கூட்டத்தினர்கள் இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த இரவில் துக்ஸமுல் அர்ஸாக், ரிஸ்குகள் பங்கு போடப்படுகிறது. வதுக்தபுல் ஆஜால், அஜல்கள் எழுதப்படுகிறது. இந்த மனிதர் எப்போது வஃபாத்தாகுவான், எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலையில் வஃபாத்தாகுவான், ரிஸ்குகள் பங்கு போடப்படுகிறது. ரிஸ்க் என்றால் சாப்பாடு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நிஅமத்களும் அருட்கொடைகளும் ரிஸ்க் தான். பலாய் முசீபத்துகளில் இருந்து, கஷ்ட துன்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவதும் ரிஸ்க் தான். அல்லாஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னரே கதா கதரை எழுதிவிட்டான். அவ்வலு மா கலகல்லாஹுல் கலம், அல்லாஹ் முதலாக படைத்தது பேனையை. பேனையை படைத்துவிட்டு அல்லாஹ் சொன்னான், உக்துப், எழுது. பேனை கேட்டது, யா அல்லாஹ் வமா அக்துப், நான் என்ன எழுத? அல்லாஹ் சொன்னான், உக்துப் மகாதீரல் ஹலாயிக், படைப்பினங்களுடைய கதா கதரை எழுது.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னரே கதா கதிர் எழுதப்பட்டு விட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கும், எப்போது பிறப்பான், எப்போது வஃபாத்தாகுவான், அவனுடைய வாழ்நாளில் என்னவெல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்து விட்டான். இது எங்களுடைய ஈமானுடைய ஒரு பகுதி. சில அரசாங்கங்கள், சில கம்பெனிஸ்கள் வருட ஆரம்பத்தில் ஒரு பட்ஜெட் போடுவார்கள். இடையில் தேவை ஏற்பட்டால் அதில் கூடுதல் குறைவுகள் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள். அல்லாஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னரே கதா கதரை எழுதிவிட்டான். இந்த பராத்துடைய இரவு அல்லாஹ் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். எங்களுடைய துஆக்கள், சதகா, தான தர்மங்கள் கதா கதரையை மாற்றி அமைக்கும். அஸ்ஸதகா தர்துல் பலா, சதகா என்பது பலாய் முசீபத்களை, வாழ்க்கையில் வர இருக்கின்ற கஷ்ட துன்பங்களை இல்லாமலாக்கும். துஆ வாழ்க்கையில் வர இருக்கின்ற கஷ்ட துன்பங்களை இல்லாமலாக்கும். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். எங்களுடைய கதா கதிர் எழுதப்பட்ட புத்தகத்தினுடைய பெயர் உம்முல் கிதாப். அல்லாஹ் தஆலா அந்த உம்முல் கிதாபில் இருந்து நாடியதை அளிப்பான், நாடியதை அப்படியே வைப்பான், நாடியதை இணைத்துக் கொள்வான். கதா கதிரை எழுதிய அல்லாஹ் அதை மாற்றுவதற்கு சக்தி பெற்றவன். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி மினஸ் ஸஅதாஇ ஃபஅஸ்பித்ஹா. யா அல்லாஹ், என்னை நீ பாக்கியசாலிகளில் எழுதியிருந்தால் அதை அப்படியே தெரிப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி மினல் அஷ்கியா ஃபம்ஹுஹா. யா அல்லாஹ், என்னை நீ பாவிகளில் எழுதியிருந்தால் அதை அழித்து விடுவாயாக என்று துஆ செய்வார்கள். அல்லாஹு தஆலா கதா கதிரில் என்ன எழுதியிருக்கிறானோ அது நடக்காமல் எங்களுக்கு மௌத் ஏற்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. ஒரு ஆன்மா அதனுடைய ரிஸ்கை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும் வரை வஃபாத்தாகாது. சொல்வார்கள், உதாரணத்திற்கு ஒரு மனிதர் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தார், கால் தவறி கிணற்றில் விழுந்தார். அங்கிருந்தவர்கள் அவரை காப்பாற்றினார்கள். ஒருவர் பால் கோப்பையை கொடுத்தார், அதை அவர் வயிறு நிரம்ப குடித்தார். அதுக்கு பின்னர் அங்கு வந்திருக்கக்கூடியவர்களிடத்தில் எப்படி அவர் கிணற்றில் விழுந்தார் என்பதை விளக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். கால் தவறி மறுபடியும் கிணற்றில் விழுந்தார். மக்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள், அவரை காப்பாற்ற முடியவில்லை. அல்லாஹ் அவருக்கு எழுதிய ஒரு பால் கோப்பை மீதமாக இருந்திருக்கிறது. அதை அறிந்துவிட்டு அவருடைய அஜலை முடித்துக் கொண்டார். கணேசக்குரியவர்களே, கதா கதிர் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இந்த பராத்துடைய இரவு கதா கதிரில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த பராத்துடைய இரவில் என்ன அமல் செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த அமல்கள் தான் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த அமல் இபாதத்துகளை செய்வது இந்த இரவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அமலை தான் செய்ய வேண்டும் என்று செய்தால் அது பித்அத்தாக ஆகிவிடும். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் மஜ்மூஅ ஷர்ஹுல் முஹத்தபில் பதிவு செய்கிறார்கள், சிலர் பராத்துடைய இரவில் 100 ரகாத்துடைய தொழுகையை தொழுந்து வருகிறார்கள். அது பித்அத்தே முன்கரா, வெறுக்கப்படக்கூடிய ஒரு பித்அத் என்று பதிவு செய்கிறார்கள். பராத்துடைய இரவில் கூட்டாக அமல் இபாதத் செய்வதை விட தனித்து அமல் இபாதத் செய்வது மிக சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராத்துடைய இரவு, ஷஅபானுடைய 15வது நாளுடைய இரவு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்தார்கள், ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்களோ. அவ்வாறு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீண்ட நேரம் சுஜூதில் இருந்தார்கள். பராத்துடைய நோன்பு சம்பந்தமாக இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக கேட்பார்கள். பராத்துடைய நோன்பு சம்பந்தமாக ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸும் தஈஃபான பலகீனமான ஹதீஸ். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டார்கள் என்ற அடிப்படையில் அய்யாமுல் பீத் மாதத்தினுடைய நடுப்பகுதி 13, 14, 15 இந்த 3 பிறைகளில் நோன்பு நோட்பது சுன்னத் என்ற அடிப்படையில் இந்த மாதத்திலும்
13, 14, 15 இந்த 3 நோன்புகளை நோற்றுக் கொள்ளலாம். 3 நோன்புகள் நோட்பது சிரமமாக இருந்தால், கஷ்டமாக இருந்தால் 15வது அன்று நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல் சும்த மின் ஸரரி ஹாதா ஷஹ்ரி ஷைஆ, இந்த ஷஅபானுடைய நடுப்பகுதியில் நீங்கள் நோன்பு நோட்டீர்களா? ஃபகால லா, அவர் இல்லை என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதான் முடிந்ததும் ஃபஸும் யௌமன் அவ் யௌமைன், ஒரு நாள் அல்லது 2 நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு கீழால் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஅபானுடைய ஐயாமுல் பீத், அதாவது 13, 14, 15 இந்த நோன்புகளை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இந்த 3 நோன்புகள் சுன்னத்தான நோன்புகள். 3 நோன்புகள் பிடிப்பது சிரமமாக இருந்தால் 15வது நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். இந்த பராத்துடைய இரவு அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகிறான், எங்களை பார்த்து பேசுகிறான், அலா முஸ்தக்ஃபிர் ஃபக்ஃபிர் லஹ், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறேன். என்னிடத்தில் ரிஸ்க் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் தருகிறேன். அலா முப்தலா ஃபஆஃபி, பலாய் முசீபத்களில் கஷ்ட துன்பங்களில் அவதிப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? நான் விமோசனம் தருகிறேன். அலா கதா வ கதா, ஃபஜ்ர் உதயமாகும் வரை அல்லாஹ் மனிதனுடைய ஒவ்வொரு தேவையும் சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பான். அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, பராத்துடைய இரவு சிறப்பான ஒரு இரவு. இந்த ஷஅபானுடைய மாதம், அதற்கு முன்னர் ரஜபுடைய மாதம், இந்த 2 மாதங்களும் ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்த வேண்டும். ரஜபிலிருந்தே ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்த வேண்டும். சில ஸலஃபு ஸாலிஹீன்கள் இருந்தார்கள், 6 மாதங்களாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரமதானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தா. ரமதான் வந்துவிட்டால் முழுமையாக அமல் இபாதத்தில் அந்த மாதத்தை கழிப்பார்கள். அதற்கு பின்னர் 5-6 மாதங்களாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ் ரமதானில் நாம் செய்த அமல் இபாதத்களை கபூல் செய்து கொள்வாயாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, நேரம் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. கடைசியாக இதை ஞாபகப்படுத்தி எனது குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். சென்ற ரமதானில் கலாவாகிய நோன்புகள் இருந்தால் இந்த ரமதானுக்கு முன்னர் அந்த நோன்புகளை கலா செய்து கொள்ளுங்கள். இந்த ரமதான் வரை சென்ற ரமதானுடைய நோன்பை நீங்கள் கலா செய்யவில்லை என்றால் ரமதானுக்கு பின்னர் நோன்பை கலா செய்வதோடு 600 கிராம் அரிசியும் ஒவ்வொரு நாளைக்கு பகரமாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடம் பிந்த 600 கிராம் அதிகமாகிக் கொண்டே போகும். அதனால் விசேஷமாக வீட்டு பெண்கள் ஹைது நிஃபாசுடைய காலம் நிறைய நோன்புகளை விட்டிருப்பார்கள். அந்த நோன்புகளை மாஷா அல்லாஹ் இன்னும் நாட்கள் இருக்கிறது, இந்த ரமதானுக்கு முன்னர் கதா செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் அரிசியையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். வருடம் பிந்த 600 கிராம் கூடிக்கொண்டே போகும். எனவே பராத்துடைய இரவை முழுமையாக ஹயாத்தாக்குவோம். இந்த ஷஅபானுடைய மாதம் அதிகமாக அமல்பாத் செய்யப்பட வேண்டிய மாதம். ரமதானுக்காக எங்களுடைய உடம்பை தயார்படுத்தி ரமதானில் இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்குவோம். ரப்புல் ஆலமீன் இந்த பராத்துடைய முழுமையான சிறப்புகளை ஃபதுல்களை எங்களுக்கு நசீபாக்குவானாக. இந்த மாதத்தினுடைய எல்லா கைர்களையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு தருவானாக. வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தில் ரஹ்மத் மக்ஃபிரத் நரக விடுதலை அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பானாக. ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து மேலான சொர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக, நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்குவாயாக, சொர்க்கத்துக்குரியவர்களாக எங்களை வாழ வைப்பாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.